இந்தியாவில் முப்படைகளின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் திரு NS ராஜா சுப்பிரமணி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பதவியை வைக்கக்கூடிய எத்தனையாவது நபர் திரு NS ராஜா சுப்பிரமணி, இந்த பதவிக்கான பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள், இது எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம். முப்படைகளின் தலைமை தளபதி, இதை சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் CDS அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இதில் இந்த பதவியை முதல்ல வகித்த நபர் யார் அப்படின்னா திரு பிபின் ராவத் அவர்கள். அவருடைய பதவிக்காலம் 1 ஜனவரி 2020 தொடங்குச்சு. எதிர்பாராத விதமாக ஒரு விமான விபத்தில் மரணம் அடைஞ்சார். அதுக்கப்புறம் பொறுப்பு முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ரெண்டாவதாக இந்த பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டவர் திரு அனில் சௌகான் அவர்கள். இவங்களுடைய பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா 2022 தொடங்குச்சு. 2025 முடிஞ்சிருச்சு. பட் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 30 மே 2026 இவரோட பதவிக்காலம் முடியுது. இப்போ மூணாவதாக 30 மே 2026 அப்புறம் மூணாவதாக இந்த பதவி வைக்க போகிற நபர் யார் அப்படின்னா திரு NS ராஜா சுப்பிரமணி அவர்கள். இவருடைய பதவிக்காலம் டிசம்பர் 31, 2028 வரைக்கும் இருக்கும். சரி, இப்போ இந்த லெப்டினன்ட் ஜெனரல் திரு NS ராஜா சுப்பிரமணி அவர்கள் என்ன பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்தில் இராணுவ ஆலோசகராக இருக்கிறாங்க. சரி, இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஆண்டுகள் அல்லது 62 வயது அப்படின்னு முதல்ல இருந்துச்சு. இந்த 62 வயது அப்படிங்கிறத 2022 ஒரு திருத்தம் பண்ணி 65 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு மாற்றம் செஞ்சாங்க. ஸோ இப்போ 3 ஆண்டுகள் அல்லது 65 வயசு. ஓகேங்களா, இதே இவங்களுடைய பதவிக்காலம். நன்றி.